வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். வணக்கம் மக்களேலாம் சொல்லி ரொம்ப நாள் ஆச்சு. ஏன்னா ஓன் வாய்ஸ் வீடியோ நிறைய நான் போடுறதே இல்லை. எங்க மாமா அப்படியே கண்டென்ட்டா வீடியோவா இருக்கிறாரா போடுறது இல்லை. ஆனா இப்போ நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். என்னன்னா நிறைய நினைவுகள் நினைச்சு பார்க்குறேன். நினைவுகள் மட்டும் இருந்தாலே போதுங்க, ஒரு லைஃப்ல மூவ் பண்ணிடலாம். ஒருத்தவங்க இருக்காங்க இல்லை அதெல்லாம் கிடையாது. நினைவுகள் யோசிப்போம்ல, அப்படியா இப்படி அந்த நினைவுகள், இந்த டைம் இப்படி இருந்தோம்ல, அந்த டைம் அப்படி இருந்தோம்ல, அந்த நினைவுகள் ரொம்ப அழகானது. உங்களுக்கு அந்த மாதிரி நிறைய நினைவுகள் இருக்கும். அதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்க முடியாத பர்சன் இப்போ நான் நிறைய நினைவுகள் இருக்கு. என்னன்னா என் ஃப்ரெண்டு சத்யான்னு ஒருத்தி இருக்கா. அதை நான் எப்போ கொய்யாக்கா மரம் பார்த்தா நினைப்பு வரும். இது அவளுக்கு நினப்பு இருக்கான்னு தெரியல. நானும் என் ஃப்ரெண்டும் சத்யாவும் பார்த்து ரொம்ப வருஷங்கள் ஆச்சு. கிட்டத்தட்ட ஒரு 15-17 வருஷத்துக்கு மேலேயே இருக்கும்னு நினைக்கலாம். நான் சின்ன பிள்ளையில அவள் எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட். இன்னைக்கும் அவளை நான் என் பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு தான் சொல்லுவேன். எனக்கு அவளை ரொம்ப பிடிக்கும். நான் எஸ்ன்னு போட ஆரம்பிச்சாலே எனக்கு சத்யான்னு தான் பேர் எழுத வரும். அவளும் நானும் ஒரு கொய்யாக்கா மரத்தை ஏறி நான் குட்டையா இருப்பேன், டக்குன்னு என்னை ஏற்றி விட்டுருவேன். நான் டக்குன்னு கொய்யாக்கா பிச்சு போட எடுத்துருவேன். ஒரு நாள் கொய்யாக்கா பிச்சு போடுறவ பிச்சு போடணும்னா ஓடிட்டா. அவள் ஓடிட்டா, நான் மாட்டிக்கிட்டா. கடைசியில் அது போலீஸ்காரங்க வீடு, என்னை உட்கார வச்சுட்டாங்க. பேரண்ட்ஸ் வரணும், நீ கேட்டெல்லாம் நாங்களே கொடுத்துருப்போம். சின்ன பிள்ளைக்கு இது என்ன தப்பான விஷயம். அவங்க ரொம்ப ஒரு மாதிரி திட்டல, ஆனால் அவங்க சொன்னதுல ஒரு அர்த்தம் இருந்துச்சு. அந்த அர்த்தம் எனக்கு இப்போதாங்க புரியுது. நீ கேட்டிருந்தா நான் கொடுத்துருப்பேன், நீ கேட்காம பிச்சது தப்பு அப்படின்னாங்க. ஆனால் அன்னைக்கு அவ விட்டுட்டு ஓடினவ இன்ன வரைக்கும் என் கண்ணில் படவே இல்லை. இந்த வீடியோவை பார்த்தா மறக்காம சத்தியான்னு யாராவது பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க.